அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாகுமரி உள்ள தனியார் பள்ளியில் ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு மாணவி தற்கொலை பண்ணிட்டு இறந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கில் CJM கோர்ட் கள்ளக்குறிச்சியில் நேற்று ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம் செல்வி போட்டிருக்க வேண்டும். நேற்று ஹியரிங் வந்தது மக்களே. என்னென்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஸ்ரீமதி அப்படிங்கிற மாணவி தற்கொலை பண்ணிட்டு இறந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கில் CBCID விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாங்க மக்களே. சார்ஜ் ஷீட் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்பு கோர்ட்டை சப்மிட் பண்ணப்பட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை படித்து கோர்ட்டை சப்மிட் பண்ணப்பட்டு நம்பரிங்காக வெயிட் பண்ண இந்த ஒரு சூழ்நிலையில் செல்வி அப்படிங்கிற ஸ்ரீமதியோடைய சித்தி இதுக்கு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அலம்பலில் கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமாக ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடாமல் தெரிவிச்சிட்டு இருந்த மக்களே, நேற்று நடந்த CJM விசாரணையில் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் என்னென்னால் இவ கேட்கக்கூடிய இந்த CCTV ஃபுட்டேஜாக இருக்கட்டும், ஜெனரல் டைரியாக இருக்கட்டும், இல்லை சிடிஆராக இருக்கட்டும், இதில் GD அப்படிங்கிறதை இன்னும் ஒரு தனிநபர் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு டாக்குமெண்ட். அது கோர்ட்டில் கூட கோர்ட்டு வாங்கி பார்க்கலாம். அந்த கோர்ட்டு வாங்கி பார்த்ததுக்கு பிறகு கன்சர்ன் அட்வொகேட் அவங்க கோர்ட்லேயே வாங்கி பார்த்துட்டு உடனே திருப்பி கொடுத்துடணும், அப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனை கொடுக்க மாட்டார்கள் ஒரு சாதாரண மக்களுக்கு நம்ம சொல்லியிருந்த மக்களே. அதே போல் கடைசி வரை கொடுக்கவே இல்லை. CDR அப்படிங்கிறது ஒருவருடைய பர்சனல் ஒரு நம்பர்ஸ், ஒருத்தவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ், ப்ரைவசி சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களுடைய ஃபோன் நம்பர் யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அது எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த CDR அப்படிங்கிறதை இன்னொரு நபர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் மக்களே. எவ்வளோ தான் கோர்ட்டில் குட்டிக்காரனை போட்டாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் அதை கொடுக்க மாட்டான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதையும் கொடுக்கவில்லை. போன டைம் சொல்லிட்டாங்க. போன டைம் என்ன நடந்துச்சு, லாஸ்ட் டைம் அதாவது ஜட்ஜு இருந்தப்போ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த முறை நீங்கள் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டுருணும், உங்கள் அட்வொகேட்டை வர சொல்லுங்கள், இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு காட்டமாக நீதிபதி கோர்ட்டில் பேசினார். அதற்கு பிறகு நேற்று நடந்த விசாரணை பார்த்தீங்கன்னா மக்களே, CCTV ஃபுட்டேஜை பார்த்தது GD கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, CDR தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே போன ஹியரிங், அதாவது ஜட்ஜு வந்த அந்த ஹியரிங் தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. நேற்று ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. செல்வி தரப்பில் ஃபைல் பண்ணப்படுத்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் மக்களே. இப்போது அடுத்தது இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது கவர்மெண்ட் சைடுக்கு கவுண்டருக்காக வெயிட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த ஹியரிங் 23/1/2025 போட்டிருக்காங்க மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயம் பார்த்துலாம் மக்களே. ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் இப்போ ஃபைல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் ஃபைல் பண்ண மாட்டோம், அது கொடுத்தா தான் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு அவ்வளோ பேசின இவங்க ஏன் ஃபைல் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்கன்னா, இதற்கு செல்விக்காக வாதாடக்கூடிய திரு பாப்பா மோகன் அவர்கள் செல்விக்காக வாதாடவில்லை. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். அவர் இருப்பது எதற்குனால் PCKவுக்காக மட்டும்தான் இருந்துகிட்ருக்கார். இந்த ஒரு வழக்கில் கலவரம் வந்ததன் காரணமாக இந்த கலவரம் ஏற்படுத்தியது செல்வி அண்ட் கோ மற்றும் VCK ஆட்கள் அப்படிங்கிறதுனால, இதை திருமாவளவன் டேட்டா சம்மந்தப்பட்டிருக்கான் அப்படிங்கிறதுனாலையும் எல்லாத்துக்கும் மேலே செல்வியை விசாரித்தால் எப்படி திருமாவளவன் சம்மந்தப்பட்டிருக்காரு, எப்படி VCK மற்றவங்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன பேசினாங்க, எப்படி பேசினாங்க, எப்போ பேசினாங்க, எவ்வளோ பேசினாங்க, எல்லாரும் சொல்லிடுவா அப்படிங்கிற காரணத்தினால செல்வி கிட்ட ஒரு நம்பிக்கையாக ஒரு ஆளை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த நபரை செல்வி முழுசாக நம்பணும். இவர் நம்ம காப்பாற்றுவாருன்னு நம்பணும். ஆனால் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி அந்த நபர் VCKவுக்கு சப்போர்ட்டான நபராக மட்டும்தான் இருக்க வேண்டும். செல்வி கிட்ட விசாரணை அப்படின்னு ஒன்று வரும்பொழுது என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எப்படிலாம் VCKவை காப்பாற்றணும், எப்படிலாம் VCKவை காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதை தெளிவாக போதிப்பதற்கு ஒரு ஆள் எதிர்பார்த்தாங்க VCK. அந்த ஒரு ஆள் வேறு யாருமே இல்லை மக்களே, திரு பாப்பா மோகன் அவர்கள் மட்டும்தான். ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த கலவரம் வழக்கு என்கொயரி வர வரைக்கும், விசாரணை வர வரைக்கும் காபந்து பண்ணிட்டே இருந்தாங்க பாப்பா மோகன் தரப்பில். ஸோ கலவர வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஒரு முறை செல்விகிட்ட போய் விசாரித்தாங்க, இன்னொரு முறை செல்வியை கூப்பிட்டு விசாரித்தாங்க. செல்வியை அழைத்து காவல் நிலையத்தை விசாரிக்கும் பொழுது செல்வி கூட ஒரு VCK கூட வரவில்லை. ஸோ இந்த விசாரணையில் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அதை போதித்து அதை மட்டுமே செல்வி சொன்னதன் காரணமாக இங்கே VCKவில் சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் இங்கே பெருசாக கலவரத்துக்குள்ளே மாட்டாமல், நான் சொல்கிற பெரிய தலைகள்லாம் மாட்டாமல் போனதன் காரணத்தினால இதற்கு மேலே செல்வியால் ஒரு புரோஜனமும் கிடையாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை போடுறாங்க. இதற்கு மேலே ஒன்றும் இல்லை, செல்வியை காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்கீங்க அப்படின்றது முடிவு செய்துவிட்டு
ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டாங்க. கவுண்டர் அடுத்தது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரெண்டுமே நீதிபதி கிட்ட போயிடும். நீதிபதி இவங்க செல்வி தரப்பு போட்டுக்க ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாமல் தான் இருக்கும். ஏனென்றால் இது வரைக்கும் 1.5 வருஷ காலமாக அந்த கேஸ் எப்படி இழுத்தடிச்சிக்கிட்டு இருந்தா, என்னென்ன கேட்டுக்கிட்டு இருந்தா, எது கொடுக்க முடியாமலாம் கேட்டுக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் நீதிபதி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த செல்வியோடைய தரப்பு அப்படிங்கிறது கேஸை இழுத்தடிப்பதற்காக மட்டுமே பண்ணப்படுகின்ற வேலைன்ற கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கும் நீதிபதி அவர்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை நீதிபதி அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையான்றது அடுத்த கட்டம். ஸோ 19% பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த சார்ஜ் ஷீட்டில் செல்வி கேட்கும்படியான விஷயங்கள் எதுவுமே வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை அவர்கள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்பர் பண்ணுவதற்கு வாய்ப்பு அதிகம். சார் நம்பர் பண்ணுற என்ன சார் அடுத்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த மாணவி இறந்தது தற்கொலை தான் அப்படின்றது தெளிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எஃப்ஐஆர்லேயே பார்த்தீங்கன்னா அபர்மெண்டல் சூசைட் தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ தற்கொலைக்கு தூண்டிய வழக்குன்னு போட்டுட்டாங்கனால் தற்கொலைக்கு தூண்டினது யாருன்னு அடுத்த கேள்வி இருக்கும். ஸோ சார்ஜ் ஷீட்டுக்கு உள்ளே நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம சொன்ன வச்சு பார்க்கும்போது தெரிகிறது தற்கொலைக்கு தூண்டியது வேறு யாருமே இல்லை, சித்தி செல்வி மட்டும் தான் தெளிவாக இருக்கும். ஸோ இதை சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகும் பொழுது இந்த ஸ்கூல் தரப்புக்கு அந்த ஹாஸ்டல் ஆக்டை மட்டும் போட்டுட்டு இந்த சார்ஜ் ஷீட்டின் படி யாரை ப்ராசிக்யூட் பண்ணணும், யார் இந்த கேஸில் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. மாணவி இறந்து போயிருக்கா, தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கா. இப்போ தற்கொலைக்கு காரணம் யார்? செல்வி தானே. அப்போ இந்த எஃப்ஐஆரில் செல்வியை ப்ராசிக்யூட் பண்ணி A1 அக்யூஸ்டாக போடுங்க அப்படின்னு இந்த நம்பர் ஆகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது மக்களே. ஸோ ஒரு பக்கம் மாணவி வழக்கில் செல்வி A1 அக்யூஸ்டாக வருவா, இன்னொரு பக்கம் கலவர வழக்கில் ஆடி செல்வி அக்யூஸ்டாக சேர்த்துறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போக இது ஒரு பக்கம் போக காலைல இந்த என்கொயரி, ஈவினிங் அந்த என்கொயரி, ஈவினிங் அந்த என்கொயரி, அடுத்த இந்த என்கொயரின்னு மாற்றி செல்வி கோர்ட்டில் அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும் மக்களே. நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.